வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம சேனல்ல வந்து புதுசா வந்த அச்சீவ்மென்ட் டாஸ்க்க பத்தி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நெறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்க்கவே இல்ல மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இருக்கும் பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு கமெண்ட் செக்ஷன் லைட்டா ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அத அப்படியே ஹைப் குடுத்துட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா குடுங்க. அப்படி இல்லனா ஒரு லைக் குடுத்துருங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதாவது முன்னாடி வந்து 8000 பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட்டா இருந்தது. 8000 பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணா அந்த அச்சீவ்மென்ட் அமௌண்ட் அந்த உட்கார்ற அமௌண்ட் நம்ம குடுப்பாங்க. ஃப்ரீயா குடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து அப்படியே இன்னொரு 10,000 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. 10,000 மீன்ஸ் இப்போ மொத்தம் 18,000 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து என்ன ரிவார்டுங்கிறது அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் ஆனா என்ன ரிவார்டு வரப்போகுதுன்னா, அது வந்து ஒரு ஒரு அரைவல் அனிமேஷன் மாரி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் இதில காட்டும். ஓகேவாங்க. இப்ப என்ன புதுசா என்னென்ன டாஸ்க்லாம் வந்திருக்கு? எத்தனை டாஸ்க் வந்திருக்கு? அதில எத்தனை பாயிண்ட் இருக்கு? எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இது வந்து ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்திருக்க டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூயா பாஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம வந்து பூயா பாஸ பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம 12 டைம்ஸ் பூயா பாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட் கிடைக்கும் காய்ஸ். இதில வந்து என்னன்னா இது ஃப்ரீ கிடையாது. இதுக்கு நம்ம வந்து பூயா பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோ இருக்கு பார்த்தீங்களா பூயா பாஸ். இது கீழ பர்ச்சேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எத்தனை வாட்டி நம்ம இந்த பூயா பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி அதில கால்குலேட் ஆகும் கைஸ். மொத்தம் 12 வாட்டி நம்ம பண்ணா 170 பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஃப்ரீயா உள்ளதான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்றேன் கைஸ். செக் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாம இது வந்து புதுசா வந்த டாஸ்க்கு. ஏன்னா வந்து 18,000 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு தகுந்தாப்புல டாஸ்க்லாம் புதுசா இதுக்கப்புறம் நெறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ 18,000 பாயிண்ட்டுங்கிறது சும்மா கிடையாது. ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க்க பத்தி பார்ப்போம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து கிராஃப்ட்மேன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டாஸ்க் வந்து நம்ம வந்து கிராஃப்ட்லேண்ட் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். நான் எதுக்கு சொன்னேன்னா இங்க பாருங்க. ரிசீவ் 300 லைக்ஸ் ஃபார் கிராஃப்ட்லேண்ட் அசெட் ஷேர்டு. அதாவது நம்ம கிராஃப்ட்லேண்ட் மேப்பில் எடிட் பண்ணி வச்சிருக்கோம்ல, நம்ம எடிட் பண்ணி வச்சிருக்க மேப்பை நம்ம பப்ளிஷ் கொடுத்து நம்ம வச்சிருந்தா, அதில் வந்து சில பேர் வந்து டிஃபால்ட்டாக விளாட்றவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவன் நம்ம நம்ம இது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. அதேமாரி கிராஃப்ட்லேண்ட் மூலயமா நம்ம லைக் வாங்கினா நம்மளுக்கு வந்து மொத்தம் 170 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் புதுசாக வந்த டாஸ்க்கு நான் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவாங்க. இன்னொரு டாஸ்க்கை பத்தி பார்க்கலாம். இது வந்து ஹண்டர்ஸ் காட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, மேக் இட் ஆன்டூ டிஃப்ரெண்ட் லிஸ்ட். டோட்டலி 10 டைம்ஸ் ஆன் த ஜூம்பி ஹண்ட் லீடர் போர்டு. அதாவது ஜூம்பி ஹண்ட் மோடு வந்து இன்னும் வரல. ஆனா முன்னாடி இருந்தது. இப்போ வந்து ஜூம்பி ஹண்ட் மோடு வந்து இப்போ இல்ல. நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட்ல, நெக்ஸ்ட் மெயின்டனன்ஸ் அப்டேட்ல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த டாஸ்க்கு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஜோம்பி கண்டும்போது மறுபடியும் ஒரு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதில விளையாடுறப்போ, நம்ம வந்து லீடர் போர்ட்ல நம்ம தான் இருக்கணும். லீடர் போர்ட்ல நம்ம இருக்கணும். அப்படி பத்தாட்டின்னா நம்மளுக்கு 170 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது வந்து ஜோம்பி மோடு வந்தா தான் ட்ரை பண்ணலாம். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி ஆ இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் சொல்றேன்னா, இந்த டாஸ்க் பேர் வந்து ஃபாரெவர் புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. ஜஸ்ட் அப்படின்னா என்னான்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க. அச்சீவ் த அன்ஹட் ஹைலைட் 200 டைம்ஸ் இன் பிஆர் ரேங்க்டு மோட். அதாவது இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம வந்து பிஆர் ரேங்க்டு மோடு மட்டும் தான் விளையாடணும். அதை வந்து சோலோவா இருந்தாலும் சரி, டியோவா இருந்தாலும் சரி, ஸ்குவாடா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். அதில நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ப வந்து கேம் ப்ளே பண்றப்போ, சர்வே பண்றப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ப வந்து எனிமிய அட்டாக் பண்ணக்கூடாது. நம்பளும் எனிமிய அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படிதான். இன்னும் ஒன்ஸ் மோர் சொல்றேன் இப்ப கேட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு நம்ப வந்து எந்த ஒரு எனிமிய அடிச்சு டேமேஜ் குடுக்கக்கூடாது. அதேமாரி எனிமியும் நம்பள அடிச்சு டேமேஜ் குடுக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். அப்படி இருந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் நம்ம 10 நிமிஷம் நம்ம வந்து எனிமி அடிக்காமயும் சரி, நம்ம வந்து எனிமிக்கு அடி வாங்காம இருந்தாலுமே சரி, என்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்.
ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். அந்த இன்க்ரீஸ் ஆகிற தை வந்து ஏற மாட்டுது. என்னான்னு தெரியல. ஒரு வேளை அந்த டாஸ்க்கு ஜஸ்ட் விட்டுருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலையா என்னான்னு தெரியல. நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 4, 5 மேட்ச் நான் அதுமாரி பண்ணிட்டேன். ஒரு ஜஸ்ட் அதில் ஏற மாட்டுது. ஆனால் அந்த டாஸ்க்கோட மோட்டிவ் வந்து அதுதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து எனிமி டேமேஜ் பண்ணக்கூடாது. நம்மளும் டேமேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து எதுக்கு டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து பெஸ்ட் மூலியமா கால்குலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதுமாரி குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ போடுறேன் ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த டாஸ்க் வந்து இதுதான் எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத அதான் சொல்றேன். இது வந்து மொத்தம் 200 டைம் நம்ம அதுமாரி ஹைலைட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். அதுவும் பிஆர் ரேங்க்டு மோட்ல மட்டும் தான் இத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் 18,000 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில புதுசா வந்த டாஸ்க்கு. அதுக்காக தான் சொல்றேன் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 11 ஹிட்டன் டாஸ்க் தான் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து மொத்தம் 14 இருக்கு ஹிட்டன் டாஸ்க்கு. எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தது 1. இது வந்து ஃபர்ஸ்ட்டு டில் லாஸ்ட் படித்து சொல்லிட்டு இது 2. இது வந்து டெய்யிங் விஷயம் 3வது. இது வந்து நார்மல் பிஆர்ல ட்ரை பண்ணலாம். டிஓவா போனா இது கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃப்ரம் எபோவ். இதுவும் பிஆர் மோட்ல ட்ரை பண்ணலாம். இதுக்கும் நம்ம டிஓவா தான் போணும். சோலோவா போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாக்ஸர். இது வந்து சிஎஸ் மோட்ல ட்ரை பண்ணணும். சிஎஸ் மோட்ல ஃபர்ஸ்ட்டு ரவுண்டில நம்ப ஃபிஸ்ட்டு மூலியமா ஹைஸ் அடிக்கணும். அப்படி பண்ணா 100 பாயிண்ட்டு. இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஹிட்டன் டாஸ்க்கு. இது வந்து கிறிஸ்டம் டூயட்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஹைட் அண்ட் ஸ்டீக்ன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இது வந்து ஹூங்காங் கேரக்டர் மூலியமா யூஸ் பண்ற டாஸ்க்கு. இது எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னா, நம்ம வந்து 10 செகண்டுக்குள்ள 3 வாட்டி நம்ம ஹூங்காங் கேரக்டர யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணா நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இதோட ஹிட்டன் டாஸ்க்லாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் மை பீட்ன்னு சொல்லிட்டு, இது வந்து டிமிட்ரி கேரக்டர் மூலியமா யூஸ் பண்றது. இது வந்து பிஆர்லயும் சரி, சிஎஸ்லயும் சரி எந்த மோட்ல வேணா ட்ரை பண்ணலாம். நம்ப டீம்மேட் 4 பேரும் ஒரே டிமிட்ரில எந்திரிக்கணும். அப்படி இருந்துச்சா நம்மளுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது வந்து மோஸ்ட்லி சிஎஸ்ல ட்ரை பண்ணா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாஸ்க்க பத்தி பார்ப்போம். இது வந்து சர்ப்ரைஸ் கபம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. இது வந்து எந்த மோட்ல வேணாலும் சரி, நம்ம லேண்ட்மைன் மூலியமா எனிமிய நம்ம எலிமினேட் பண்ணலாம். அப்படி பண்ணா 100 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளோஸ்டாட்டிக் கிளட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து ஈஸியா முடிக்கிற டாஸ்க் தான். ஏன்னா வந்து நம்ம ஹெல்த் வந்து 10 கீழ இருக்கிறப்போ, நம்ம ஒரு குளோவால் போட்டு 2 செகண்ட்ஸ்க்குள்ள எனிமிய கில் பண்ணணும். அப்படி பண்ணா இந்த 100 பாயிண்ட் கிடைக்கும். இது ஒரு ஹிட்டன் டாஸ்க் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வந்த டாஸ்க்கு. இத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. நீங்க அத பார்க்கலைன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இருக்கும் பார்த்தப்பா. இது வந்து பிஹைண்ட் த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து க்ளோ நோ மோர்ன்னு ஒரு டாஸ்க்கு. இது வந்து நம்ம வந்து எந்த மோட்ல வேணா ட்ரை பண்ணலாம். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெல்டா ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இது வந்து ஹிட்டனா இருக்கும். அதில வந்து நம்ம வந்து உள்ள போணும். இது வந்து சோலார் மேப்ல கம்ப்ளீட் பண்ணலாம். இத பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இதுவும் வந்து ஈஹான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. இது வந்து சோலார் மேப்ல மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரு குதிரை இருக்கும். அது மேல நம்ம ஏறி உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகும் கைஸ். இத பத்தி இன்னும் அதாவது எல்லா ஹிடன் டாஸ்க்க பத்தி இன்னும் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்ப்ளனேஷன் தான். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறத ட்ரை பண்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்றீங்க. சில பேர் வந்து ப்ரோ ஈஸியான டாஸ்க்னா சொல்லுங்க. எனக்கு இன்னும் 100 பாயிண்ட் தான் இருக்கு. 50 பாயிண்ட்டுங்கிற சொல்றீங்க. கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கெல்லாம் கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.